நம்ம வீட்டுக்குள்ளே சுகம் இருக்கிறது, வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, வீட்டுக்குள்ளே சகல நன்மையும் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் ரொம்ப நாள் இந்த பூமியில வாழணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே ஆசைப்படுவோம். யாருமே சீக்கிரமா செத்து போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். எல்லாருமே 100 வயசு, அதிகபட்சமா 120க்கு மேல வாழ முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, 120 தான் மனிதனுடைய அதிகபட்ச வாழ்க்கை. 120க்கு மேல இது வரைக்கும் போகல. 118 119 கிட்ட கூட வந்துட்டாங்க. 120 என்ன ஒருத்தரும் தாண்டல. அப்படி தாண்டினா வசனம் பொய்யாயிரும். வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. எத்தனை பேர் ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா தான் இந்தியா முழுவதும் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதுதான் எங்களுடைய ஊழியத்தின் தரிசனம். இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கிராமத்திலையும் போய் இயேசுவை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எனக்கு உண்டு. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் முக்காவாசி கிராமங்களுக்கு நான் போயிட்டேன். என்னுடைய ஊழியமே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம் தான். கைப்பிரதி கொடுக்கிற ஊழியம், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ஊழியம். இதை தான் நான் 20 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாள் வாழ்ந்தா இந்தியா முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அதனால நான் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு விரும்புறேன். அதே போல நீங்க எல்லாருமே ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு விரும்புவீங்க. இந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால், இந்த விருப்பம் உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? நம்மை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அதான் சொன்னேன், வீட்டுக்குள்ளேயே நன்மை இருக்குது, வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குது, வீட்டுக்குள்ளே சகலமும் இருக்கிறது. ஆனா இதை விட்டுட்டு ரொம்ப நாள் வாழ்றதுக்கு நம்ம ஜிம்முக்கு போறோம். இதை விட்டுட்டு ரொம்ப நாள் வாழ்றதுக்கு நம்ம வாக்கிங் போறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு, இந்த பூமியில நீ ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யார் பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் இந்த பூமியில ரொம்ப நாள் வாழலாம். கனம் பண்ணலாம் சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா நீங்க கனம் பண்ணலன்னா ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ முடியாது. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆகையினாலே குடும்பம் என்பது நமக்கு சகலத்தையும் கொடுக்கிற ஒரு இடம். குடும்பத்திற்குள்ள எல்லாமே இருக்கிறது. குடும்பத்திற்கு தலைவர் யார்? தகப்பன், தாய். அதுக்கு பின்னாடி தான் எல்லாரும். அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போம் என்றால் நம்ம குடும்பத்திலேயே நமக்கு சகல ஆசீர்வாதமும் வந்து சேரும். அததான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரொம்ப நாள் இந்த பூமியில ஆசீர்வாதமா வாழணும் அப்படின்னா நம்ம பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுனா போதும். இந்த பூமியில ரொம்ப நாள் நாம வாழலாம். இன்னொரு வசனம், அதே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கேயும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 5:16 நம்ம வாசிக்கிற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர்
உனக்கு கட்டளையிட்டபடி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்திராகமத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆசீர்வாதத்தை சேர்த்து சொல்றார், நீ நன்றாய் இருப்பதற்கு. முதல்ல ஆண்டவர் சொன்னார், ரொம்ப நாள் வாழணும்னா தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அடுத்தது நீ ரொம்ப நாள் வாழ்ந்து இந்த பூமியில நன்றா இருப்பதற்கு, நல்லா வாழ்றதுக்கு, ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. குடும்பம் சுகமாக்குகிற ஒரு இடம். குடும்பம் சகல ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றான ஒரு இடமா இருக்கிறது. குடும்பத்திலிருந்து நமக்கு பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வர வேண்டும் என்றால் முதல்ல நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாள் வாழலாம், நாம நல்லா வாழலாம். இன்னும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது அங்கேயும் இதே காரியத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. 3 இடத்துல இதே காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நம்ம கடைபிடித்தாலே நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். யாத்திராகமத்துல சொல்ற நீ ரொம்ப நாள் வாழலாம். உபாகமத்துல சொல்ற நீ ரொம்ப நாள் வாழலாம், நீ நல்லா வாழலாம். இங்க எபேசியர்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மை எல்லாம் நீ குறைவு பெற்று இருக்குதோ அந்த நன்மை எல்லாம் உங்க வாழ்க்கையில உண்டாகணும் அப்படின்னா உங்களை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க. நீங்க கனம் பண்ணினாலே போதும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை நீங்க கொடுத்தாலே போதும், நீங்க நல்லா வாழலாம். உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும், ரொம்ப நாள் இந்த பூமியில வாழலாம். ஆனா நீங்க கனவீனப்படுத்துவீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வாழ முடியாது, நல்லா வாழ முடியாது. ஒரு நன்மையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் அப்பா அம்மாவை நல்லா கனம் பண்ணுதோ அந்த பிள்ளைகளெல்லாம் வாழ்ந்து சிகித்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா அப்பா அம்மாவை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகள் நல்லா வாழவே முடியாது. ஏன்னா வசனம் தான் சொல்றது, அப்பா அம்மாவை நீங்க கனம் பண்ணுங்க. அப்பா அம்மாவை நீங்க கனம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும், நல்லா வாழ்வீங்க, ரொம்ப நாள் வாழ்வீங்க. அதனால வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எப்படி குடும்பத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்றால், நம்ம வீட்டுக்குள்ளிருந்து எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்றால், இன்னொரு இடத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 133 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற தகப்பனையும் தாயையும் நம்ம கனம் பண்ணினா நமக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதமா வாழலாம். அடுத்ததாங்க நம்ம வீட்டுக்குள் இருக்கிற அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, இந்த உறவு சரியா இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமாயிருக்கிறது. 3வது வசனத்துல கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். எந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி நல்ல ஐக்கியமா இருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்துல அக்கா தங்கச்சி ஐக்கியமா இருக்காங்களோ அந்த குடும்பத்துல என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் உண்டாகி கொண்டே இருக்கும். அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு சரியா இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும்.
எந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு, அக்கா தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். எந்த வீட்டுல சகோதரர்கள் ஒருமனமா இருக்கிறாங்களோ, எந்த வீட்டுல சகோதரிமார்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்றென்றைக்கும் அந்த குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் உண்டாகி கொண்டே இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கிடக்கூடாது அப்படின்னு தான் இன்னைக்கு சாத்தா என்ன பண்றான்னா பிரிக்கிறான். அண்ணன் தம்பியை பிரிக்கிறான், அக்கா தங்கச்சியை பிரிக்கிறான், ஒன்னா வாழ விடாம சாத்தா என்ன பண்றான், பிரிச்சு பிரிச்சு கொண்டு போயிடுறான். ஒன்னா இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சாத்தா என்ன பண்றான்னா சின்ன சின்ன பிரச்சனைய ஏற்படுத்தி பிரிச்சு 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 பேசாம பண்ணிடுறான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கிறது. ஆனா அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. குடும்பம் நம்மளை சுகமாக்குகிற இடம், குடும்பம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற இடம், குடும்பம் நமக்கு பல நன்மைகளை தருகிற இடம். ஆகையினால நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சமாதானமா வாழணும் அப்படின்னா அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். அடுத்தது அண்ணன் தம்பி உறவுல, அக்கா தங்கச்சி உறவுல நம்ம பலப்படணும். குறைகள் எல்லாருக்குள்ள இருக்கும். எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. 5 விரல் ஒண்ணு போல இருக்கிறது இல்ல. குறைகள் குற்றங்கள் உண்டு. ஆனாலும் நாம என்ன பண்ணணும், மன்னித்து ஒருவரை ஒருவர் நம்ம ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகி சமாதானமாய் வாழ்வோம் என்றால் நம்ம குடும்பம் உயர்ந்து கொண்டே போகும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அதனால சகோதர சிநேகத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரே சொல்றார், காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாம நீ காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவாய்? ஆண்டவர் அங்க சொல்ற அந்த வார்த்தை நம்ம வாசித்தரலாமா? 1 யோவான்ல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவர் கேட்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். இப்ப நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அன்பு கூறுகிறேன்னு சொல்லிட்டு என் தம்பியை நான் பகைச்சா, என் தம்பி கிட்ட பேசலன்னா ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ற, நீ பொய்யன், நீ ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்றார். இதே வார்த்தை தான் உங்களுக்கு. ஒருவேளை உங்க அண்ணன்கிட்டயோ உங்க தம்பி கிட்டயோ உங்க அக்கா கிட்டயோ உங்க தங்கச்சி கிட்டயோ நீங்க பேசாம இருந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு ஆராதிக்க கையை வசனீங்கன்னு ஆண்டவர் சொல்றார், முதல்ல நீ கையை கீழே போடு, நீ ஏமாத்தாத. முதல்ல போய் நீ என்ன பண்ண அப்படின்னா உன் சொந்த சகோதரிடத்திலயோ சகோதரிடத்திலயோ போய் ஒப்புரவாகு. அவங்ககிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கு பிறகு நீ என்ன ஆராதனை செய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம். அதனால ஒருவேளை இன்னைக்கு நீங்க யாருக்கிட்டையாவது பேசாம இருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒப்புரவாயிருங்க. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நீங்க போய் ஒப்புரவாயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் என்றென்றைக்கும் உண்டாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஐக்கியமா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஐக்கியமா இருங்க. அப்பந்தான் உங்களுடைய ஆராதனைய கர்த்தர் அங்கீகரிப்பார். நேரம் வேற போய்கிட்டே இருக்குது. ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு விரும்புறேன். இப்போ நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள பேசல, அக்கா தங்கச்சிக்குள்ள பேசல அப்படின்னா நம்ம செய்யற ஆராதனை எல்லாம் வீண். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல
அங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 5:24 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க போடுற காணிக்கையெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்ற. காணிக்கை போட வரும்போது யாரோ ஒருத்தர் மேல, உங்க அண்ணன் மேலேயோ தம்பி மேலேயோ அக்கா மேலேயோ தங்கச்சி மேலேயோ யாரோ ஒருத்தர் மேல, வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஒரு மனக்கசப்பு இருக்கும் என்றால் நம்ம என்ன யோசிக்கணுமா? அவர்களிடத்தில் ஒப்புரவாகிறத குறித்து யோசிக்கணுமா? இங்க காணிக்க போட வரும்போது இங்கே வச்சுட்டு போயிட்டு ஒப்புரவாயிட்டு வந்து அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த காணிக்கை பையில காணிக்கை போடணும். அப்பதான் இங்க இருக்கிற காணிக்கை அங்க போகும். இல்ல அப்படின்னா அது இங்கே தான் இருக்கும். நீங்க என்னைக்கு ஒப்புரவாயிட்டு வரீங்களோ அன்னைக்குதான் இந்த காணிக்கைக்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப தருவார். அது வரைக்கும் இந்த டேபிள்ல தான் இருக்கும். நிறைய பேருடைய காணிக்கை இங்க டேபிள் இருக்குது. அது அங்க போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினபடினாலதான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு போய் நீங்க ஒப்புரவாயிட்டீங்க அப்படின்னா நீங்க போட்ட காணிக்கைகள்லாம் மொத்த பிரதிபலன் புதிய ஆண்டுல உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? இந்த டேபிள் இருக்கிறது உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வரணும்னா இன்னைக்கு யாருகிட்ட நீங்க பேசாம இருக்கிறீங்க, யாருகிட்ட நீங்க ஐக்கியமாகாம இருக்கிறீங்க, அவங்ககிட்ட போய் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, போதும். ஆண்டவர் அதைதான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த பிரைஸ் தி லார்ட் கூட சொல்ல முடியாம நிறைய பேர் இருக்கிறீங்க. சொந்த சகோதரர் இப்படி வந்தா திரும்பி போகிற சகோதரனோ சகோதரி அங்கே உண்டு. அதனால ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் வேற ஒரு பிரசங்கத்தை தான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா உட்கார்ந்த உடனே ஐயா குடும்பத்தை பத்தி பேசுங்கன்னு உடனே ஆண்டவர் இந்த காரியத்தை தான் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகையினால உங்களை நன்றாய் அறிந்த தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகையினால கால தாமதம் பண்ணாதுங்க. உங்களுக்காக நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல வரணும் அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், முதல்ல நீங்க உங்க சகோதரிடத்துல போய் சகோதரிகளிடத்துல போய் ஒப்புரவாகுங்க. ஒப்புரவாயிட்டீங்கனாலே அடுத்த நிமிடம் பரப்பில் இருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து நன்மை உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். இல்லை அப்படின்னா அது இங்கேதான் இருக்கும். நீங்களே முடிவு பண்ணுங்க. அதனால குடும்பம் நம்மளை வாழ வைக்கிற ஒரு இடம். வீடு நம்மளை வாழ வைக்கிற இடம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க. முடிந்த அளவிற்கு உதவி பண்ணுங்க. முடிந்த அளவிற்கு உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆனா கனவீனப்படுத்தாதுங்க, கண்ணீர் வடிக்க வைக்காதுங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு அக்கா ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டாங்க. என்ன சாட்சி அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஊர்ல இருக்கிறாங்க. இவங்க மும்பையில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு மரித்திருக்கிறாங்க. அந்த செய்தியை கேட்டு அவங்க பிளேன்ல அடக்கத்துக்கு வந்தாங்களாம். அப்போ ஊர்ல இருக்கிற ஒரு சிலர் சொன்னாங்களாம், நீ இவ்வளவு செலவு பண்ணி பிளேன்ல அடக்கத்துக்கு வரணுமா? உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கும் போது அவங்கள நீ கவனிக்கவே இல்லை. அவங்க ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு மரித்தாங்க. இப்போ நீ பிளேன்ல அடக்கத்துக்கு வரணுமா? நீ வந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்களாம். உண்மைதான். இன்னைக்கு நிறைய பேர் பூமியில உயிரோடு கூட வாழ்கிற பொழுது கவனிக்கிறது இல்லை. செத்த பின்னாடி மேலம் போட்டு பெரிய வண்டி போட்டு அடக்கம் பண்ண கொண்டு போவாங்க. அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? பூமியில உயிரோடு இருக்கிற நாட்களில தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, எனக்காக அவங்க என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க.
எனக்காக அவங்க எண்ணத்தை வச்சிருக்கிறாங்கன்னு நிறைய பிள்ளைங்க கேட்கிறாங்க. அதெல்லாம் நான் ஏன் கவனிக்கணும்? பெத்தாங்கல்ல, அவங்க இல்லை அப்படின்னா இந்த பூமியில வாழ முடியுமா? பிறந்த உடனே சாப்பாடே கொடுக்காம பாலே கொடுக்காம கொண்டு இருந்தா முடிஞ்சு போயிருக்கும். நீங்களே போய் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படிதான், நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் வந்து வேலை செய்யறேன், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பெத்து வளர்த்து உங்களுக்கு துணி வாங்கி கொடுத்து செருப்பு வாங்கி கொடுத்து படிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையுமே அவங்க கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை, இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்காக. அவங்க எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பாங்க, எவ்வளவு கண்ணீர் எடுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு பேசுறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில ரொம்ப நாள் வாழ முடியாது. ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் அப்படின்னா இன்னைக்கே போய் உங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செய்யுங்க. நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா அப்பா அம்மாவை கனப்படுத்துங்க. அடுத்தது நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னா சகோதர சிநேகத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. சகோதர சிநேகத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஆராதனை வேஸ்ட், நம்முடைய காணிக்கை வேஸ்ட், ஜபம் கூட வேஸ்ட் தான். நீங்க நின்று ஜபம் பண்ணும் போது யார் ஒருத்தர் மேல உங்களுக்கு குறை இருந்தா அவர்களிடத்துல போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு வந்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதனால ஜபம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். டோட்டலா நீங்க அண்ணன் தம்பி பேசல, உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதே வேஸ்ட். ஏன்னா எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. குறை உண்டு, குற்றங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். பரமண்டல ஜபத்திலே ஆண்டவர் சொல்லி தராரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்க பாவக்கடன்களை மன்னியும். நாங்க சகோதரனை மன்னிச்சா, என் பாவத்தை மன்னிச்சா போது ஆண்டவரை நம்ம வாயிலிருந்தே சொல்ல வைக்கிறார். இன்னைக்கு நிறைய பாவம் நிலுவையிலே இருக்குது. நம்ம அவங்க குறைய மன்னிக்கல, குற்றத்தை மன்னிக்கல அப்படின்னா நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது. இந்த மாதனூருக்கு வந்து ஐயா கரெக்டா சொன்னாங்க 20 வருஷம் ஆகுது. 2005 வருஷம் வந்தேன். 20 வருஷத்தை முடிச்சு வர ஜனவரி 26 வந்தா 21வது வருஷத்துக்குள்ள போறேன். இதுவரைக்கும் அதாவது இந்த சத்தியத்தை அறிந்த நாட்கள் இருந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு நபர் கூட எனக்கு கிடையாது. எல்லார்கிட்டையுமே நான் பேசுறேன், எல்லார்கிட்டையுமே ஐக்கியமா இருக்கிறேன். எனக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நடந்தது, என் கூடவே இருக்கிறவங்க எனக்கு விரோதமா பேசுவோம், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்களிடத்துல நான் ஒப்புரவா இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துலதான் நன்மையும் ஜீவனும் உண்டாயிருக்கும். அதனால இன்னைக்கு ஒப்புரவாங்க. ரொம்ப நம்ம ஐக்கியப்படுங்க அவசியம் இல்லை. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, குறைந்தபட்சம் பார்க்கும்போது பிரைஸ் எல்லாம்னு சொல்லுங்க. அது மாத்திரம் வந்து போதும், அதுக்கு மேல உங்க காரியம். ஆனா அந்த பார்க்கும்போது பேசாம இருக்காதுங்க, அது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். அதனால இன்னைக்கு குடும்பம் நம்மளை குணமாக்குகிற ஒரு இடம். வீட்டுக்குள்ளேயே எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? ஒரு விசை ஆண்டவர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? நம்ம அநேகர் குறைவுள்ளவர்கள் தான், நம்ம அநேக காரியத்துல தவறுகிறவர்கள் தான். ஆனாலும் இன்றைக்கு நம்மளை சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போமா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, உங்க வீட்டுக்குள்ளேயே எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வருகிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நாள் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவங்க மனசார உங்களை ஆசீர்வதிச்சா போதும். நீங்க இந்த பூமியில நல்லா வாழ்வதற்கு அவங்க உங்களை மனசார ஆசீர்வதிச்சா போதும். தடைப்பட்ட நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சகோதரர்கள், நீங்க ஒருமனப்பட்டு இந்த பூமியில வாழ்ந்தீங்கன்னா போதும். உங்க குடும்பத்தை போல வேற குடும்பம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்
நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால சகோதர சிநேகிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி சகோதர சிநேகிதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், உங்க ஆராதனை வேஸ்ட், உங்க காணிக்கை வேஸ்ட், உங்க ஜெபமா வேஸ்ட்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசினீங்கப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் எங்களோடு கூட பேசினீங்கப்பா. புதிய ஆண்டில் எங்களுக்கு பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அதை எங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் சகோதர சிநேகிதத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவரோடு ஒப்புரவாகுங்க. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க சொல்லியிருக்கிறீர்களா? அந்த இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புரவாகட்டும் என்று சொல்லிக்கிறப்பா. சகோதரர்கள் ஒருவர் மன்னித்து, சகோதரிமார்கள் ஒருவர் மன்னித்து எல்லாரும் ஐக்கியமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையாக சொல்லிக்கிறப்பா. அதன் மூலமா வருகிற சகல ஆசீர்வாதங்களும் நன்மையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கிறப்பா. அநேக தாய் தகப்பனை கண்ணம் பண்ணாதவர் நினைத்தோம் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறாங்கப்பா, நன்மையை இழந்து நிற்கிறாங்கப்பா, நன்றாய் வாழக்கூடிய வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க. அன்றோட காரியத்தை நீங்க மன்னித்து உங்க பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே. இனி உங்க பிள்ளைகள் தாயையும் தகப்பனையும் கனம் பெறுகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்கப்பா. என் தகப்பனையும் என் தாயையும் நான் கனம் பண்ணுவேன். என் சகோதரனோடு கூட ஐக்கியமா இருப்பேன், என் சகோதரிகளோடு கூட ஐக்கியமா இருப்பேன். தீர்மானம் பண்ணியிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதமும் இப்பொழுது இறங்கி வரட்டும் என்று தெரிவிக்கிறப்பா. குடும்பம் ஒரு குணமாக்குகிற இடம் என்பதை அன்றைய நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட எங்க வீட்டுக்குள்ள நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் அன்பாயிருந்து எங்கள் குடும்பத்திற்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறாங்க, எங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்க இறைவத்தின் ஆழத்துல நாங்கள் படித்து வைத்துக் கொள்ளுகிறோம். எங்க சிந்தனையில நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம்ப்பா. எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்திற்குள்ளேயே எங்க வீட்டுக்குள்ளேயே ஆசீர்வாதம் இருக்குதுப்பா. ஆனா நாங்க இது தெரியாம எங்கெங்கோ போனோம். எங்க கண்களை நீங்க திறந்தீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களை இந்த வசனத்திற்கு நேராக ஒப்பு கொடுக்கிறப்பா. எந்த சூழ்நிலையிலும் சரி எங்களை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் நாங்க கனவீனப்படுத்த மாட்டோம்ப்பா. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செஞ்சு அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம்ப்பா. அப்படி வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அந்த நாள்ல அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் என்று சொல்லிக்கிறேன்ப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அந்த வேளையில எங்களுடைய சபை ஊழியரை ஆசீர்வதிங்க. அவருடைய துணைவிய பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபை மணி அவருடைய துணைவிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு சபை பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கட்டுமான படி குழுவை ஆசீர்வதிங்க. அன்று தொடர்ந்து தடை இடையில்லாம அன்று மக்கள் ஸ்தோத்திர தடைபடாம இந்த பணிகள் நடக்கணும்பா. தேவைகள் எல்லாம் கட்ட சந்திங்க. சீக்கிரத்துல அடுத்த கிறிஸ்துமஸுக்குள்ள அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கான எல்லா தேவைகளையும் கட்ட சந்திக்கும். எல்லா தேவைகளையும் சந்தித்து அந்த பிரதிஷ்டை பண்ணித்தர வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறப்ப நாங்க கேட்ட சத்தியத்தை அன்றைய இருதயத்தின் ஆழத்துல வைத்துக் கொண்டு அதற்கேற்ற ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்று அன்றைய நாங்கள் வாழ கிருபதாங்கப்பா. கிருபதாங்க துதிக நமக்கு எல்லாருக்கும் உதவிக்கு மாத்திரம் செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.